Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 5.1 அசெம்பிளி ஆம்பிளிஃபையர் வீடியோல இது வந்து பார்ட் 2. நம்ம பார்ட் 1ல எது வரையும் முடிச்சிருந்தோம்னா இந்த ஐசி போர்டுக்கும் ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கும் ஸ்பீக்கர் அவுட்புட் எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறதோட முடிச்சிருந்தோம். இந்த வீடியோல இது தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்லலாம் வயர் கனெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்றோம்னா ஆடியோ இன்புட் வந்து கொடுக்கணும். இந்த போர்ட்ல ஆடியோ இன்புட் எங்க இருக்குன்னா இந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஜேபி அப்படினு இருக்கும். ஸ்பீக்கருக்கு எஸ்பின் போட்டிருப்பாங்க, இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேபி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்வூஃபருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு இந்த இடத்துல இருக்கும் ஜேபின்ட்டு. அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதில் யூஸ் பண்ண வெள்ளை ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளை ஒயரை அந்த ஜேபியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சென்டரோட இன்புட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் 2 மஞ்சள் கலர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸ்பீக்கருக்கு. இதை வந்து நம்ம சரௌண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதே போல் 2 மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இதை வந்து அதுக்கான இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக 2 பச்சை கலர் ஒயர் எடுத்து அதோட இன்புட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜேபின் போட்டிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொடுக்க வேண்டிய எல்லா ஆடியோ இன்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒயர் எல்லாத்தையுமே இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய சென்ட்ரு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த பின்னில் வந்து எந்த ஒயரை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து எந்த சேனலுடைய ஒயரு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பின்னில் வந்து நான் மஞ்சள் கலர் ஒயரு, அதாவது சரௌண்டு சேனலுடைய ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சென்டரில் இருக்கிற 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரையும் சப்வூஃபரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அதுக்கு வந்து பச்சை கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒயரை வந்து நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் கடைசியாக இருக்கிற 2 பின்னில். ஓகே, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின்னை எல்லாத்தையுமே ஒன்றா லூப் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த கடைசி 3வது பின் எல்லாமே கிரவுண்டு, அதை ஒன்றா லூப் பண்ணிவிட்டு நம்ம ஐசி போர்ட்லேருந்து ஒரு கிரவுண்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கனெக்ஷன் பண்ணி விட்டுருணும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னு, அதாவது இது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பின்னில் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பிளாக் கலர் ஒயர் எடுத்து அங்கங்கே சீவி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ட்ரோல், அதாவது இந்த பேஸ் ட்ரிபிளில் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு எல்லாத்தையும் ஒன்றா லூப் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு 2 கிரவுண்டு இருக்கும். 2 கிரவுண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அதே ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து சரௌண்டிங்க்கான வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயரை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சென்ட்ரு சப்வூஃபர் இதேமாரி 3 கண்ட்ரோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டை வந்து ஒன்றா லூப் பண்ணிக்கணும். லூப் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம் மீதி ஒயரை. அடுத்தது நீல கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இதை பச்சை கலர் ஒயர் கனெக்ட் பண்ண பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு இருக்கும், அதில் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நீல கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வைலட் கலர் ஒயர் எடுத்து அதில் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயர் தான் கொடுக்கணும். பச்சை கலர் ஒயர் இல்லாதனால நான் இந்த 2 கலர் ஒயரை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் இது. இதில் நான் பச்சை கலர் ஒயர் இல்லாதனால இந்த 2 கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே சேம் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டு கணக்கிறதுல ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். கடைசியாக 2 மஞ்சள் கலர் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஒரு பிளாக் கலர் ஒயர் வந்து நான் கனெக்ஷன் பண்ணி வைக்கிறேன். இந்த பிளாக் கலர் ஒயரை எதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போ சால்ட்ரிங் பண்ண எல்லா ஒயரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பின்னுக்கு கீழே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ண ரெட் அண்டு வயலட்டை வந்து இந்த மெயின் வால்யூம் கண்ட்ரோல், அதாவது ஃப்ரண்ட்டோட மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் நடுப்புற இருக்கிற பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தாண்ட ஒன்று இந்தாண்ட ஒன்று சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம்.
இது நம்ம சால்ட்ரு பண்ணுறப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா பிரச்சனை கிடையாது, எதில் வேணால் மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம ஃப்ரண்ட்டு கனெக்ஷன் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் டியூபிள் இருக்கும், அதை விட்டுறலாம். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் வந்து நம்ம சரௌண்டிங்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோலில் நடுப்புற இருக்கிற 2 பின்னில் வந்து நம்ம இந்த மஞ்சள் கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சரௌண்டிங்கோட வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது சென்ட்ரு சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, அதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலு, அதில் நம்ம வெள்ளை கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஃபைனலாக பிளாக் கலர் ஒயரு, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த ஒயரை வந்து நம்ம இந்த கிரவுண்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சப்வூஃபரில் வந்து அந்த லூப் கனெக்ஷனை கொண்டு வந்து நிறுத்தியிருப்போம், அதுலேருந்து நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொடுக்குறது மூலியமாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஆரம்பித்து எல்லா கண்ட்ரோல்லையும் வந்து பிளாக் கலர் ஒயர் போயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி கனெக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, பேஸ் ட்ரிப்பில் விட்டுடலாம். அடுத்தது சரௌண்டிங்கு, அடுத்தது சென்ட்ரு, கடைசியாக சப்வூஃபரு. இதில் உள்ள எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையுமே நம்ம வந்து மிடில் பின்னில் தான் சால்ட்ரு பண்ணியிருக்கிறோம். ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3-வே புஷ் பட்டனு, அப்புறம் அந்த 18 பின் புஷ் பட்டன் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா, எதனா ஒரு கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கட் பண்ணி சால்ட்ரு பண்ணிவிட்டு, இதில் 1 பை 1, அதாவது நடுப்புற இருக்கிற 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதேமாரி இருக்கிற லெஃப்ட்டை எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணோம், இருக்கிற ரைட் பின்னை எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம். நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த 3 பின்லையும் நான் லெஃப்ட் சைடு இருக்கிற பின்னை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஒயரை அப்படியே கொண்டு போயிட்டு 18 பின் புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கிற பின்னில் லெஃப்ட் சைடில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதே போல் ரைட் சைடு இருக்கிற பின்னையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு இருக்கிற பின்லையும் நம்ம வந்து 1 பை 1 லூப் பண்ணிட்டு போய்ட்டு 18 பின் புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு பின்னில் இருக்கிற ரைட் சைடு பின்னில் வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிடுறோம். இப்போ ஓரளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் தான் அதிகமாக டவுட் வரும். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு தெளிவாக தெரியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயலட் அண்டு ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நான் 18 பின்னில் இருக்கிற 2வது பின்னில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 18 பின் புஷ் பட்டனை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறோங்கன்னா, மொத்தம் 9 வருஷம் இருக்கும். 9 வருஷக்கும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போது 2வது வரிசையில் நம்ம லெஃப்ட் ரைட்டில் கனெக்ட் பண்ண இந்த 2 ஒயரை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, புரலாஜிக் போர்டோட ஆடியோ இன்புட்டில் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று கொடுத்துடலாம். கிரவுண்டு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். அதாவது செக்கிங்கில் ஹம்மிங் நாய்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புரலாஜிக் போர்டுக்கு ஆடியோ இன்புட்டு கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த போர்டை பரட்டி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, வால்யூம் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணோம். அதாவது இந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் நம்ம அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இந்த ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோலில் வந்து நம்ம ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும். அதாவது இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 பின்னு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணோம். அந்த ஒயரை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 5.1 புரலாஜிக் போர்டில் உள்ள ரைட் இன்புட்டு, அதாவது லெஃப்ட் இன்புட்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான லெஃப்ட் ரைட் இன்புட்டு. இதுலேருந்து நம்ம ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கலர் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம கிரவுண்டை விட்டுட்டு லெஃப்ட்டு மெயினில் ஒரு இன்புட்டு, ரைட்டு மெயினில் ஒரு இன்புட்டு மட்டும் நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கனெக்ட் பண்ண இந்த ஒயரை கொண்டு போய்ட்டு ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு 2 பின்னு மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அதில் சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம். இப்போ சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்குங்க. லெஃப்ட் ரைட்டோட 2 மெயின் ஒயரை கொண்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டு பின்னில், அதாவது இன்புட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாச்சு.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோலை எல்லாத்தையுமே ஃபுல் கனெக்ஷன் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஒயரை வந்து சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரு, ரைட்டில் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ண இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக 18 பின்னோட புஷ் பட்டனுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ கனெக்ட் பண்ண அந்த மஞ்சள் கலர் ஒயரை வந்து புஷ் பட்டனுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த புஷ் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5வது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5வது வரிசையில் லெஃப்ட்டில் ஒரு பின்னு, ரைட்டில் ஒரு பின்னில் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ண அந்த மஞ்சள் ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி உள்ளே அடங்குற மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் வச்சுட்டு திருப்பி ஒரு 2 மஞ்சள் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயரை வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோங்கன்னா, 18 பின்னில் 4வது வரிசையில் உள்ள லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 5வது வரிசையில் உள்ள லெஃப்ட்டில் ஒரு ஒயரை ரைட்டில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 2 ஒயரை 4வது வரிசையில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரு, ரைட்டில் ஒரு ஒயரு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 4வது வரிசை லெஃப்ட்டில் உள்ள பின்னில் வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.1 புரலாஜிக் போர்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த போர்டில் வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். அந்த 2 கனெக்ஷன் பாயிண்டில் மெயின், அதாவது கிரவுண்டை விட்டுட்டு லெஃப்ட் ரைட்டு 2த்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோம். அதாவது தேர்ந்தெடுக்கிற சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுன்னு அதிலே இருக்கும் அவுட்டுன்னு சொல்லிட்டு, அதில் எல்லில் ஒரு ஒயரு, ஆரில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கோட ஓரளவு கனெக்ஷன் முடிஞ்சிடும். அடுத்தது சென்ட்ரு சேனலுக்கு போகலாம். சென்ட்ரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துருக்குறோம். அதே போல் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை சென்ட்ரு சேனலுடைய வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக புஷ் பட்டனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த புஷ் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா 8வது பின்னு லெஃப்ட்டு அப்படி இல்லைனா ரைட்டில் எதனா ஒரு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 8வது பின்னில் லெஃப்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8வது பின்னு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயரை அப்படியே உள்ளே அடங்குற மாதிரி சரி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட ஒரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 7வது பின்னு, அதாவது இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள 7வது பின்னு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த ஒயரோட மறுபக்கத்தை புரலாஜிக் போர்டில் சென்ட்ரு சேனலுடைய அவுட்புட்டு, அதாவது சிஎன்னு சொல்லிட்டு அல்லனா சின்னு சொல்லிட்டு அவுட்டுன்னு இருக்கும். அதில் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை சென்ட்ரு சேனலுடைய மெயின் பின்னில், அதாவது கிரவுண்டை விட்டுட்டு மெயின் பின்னில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரு சேனலுடைய ஒரு பக்கம் வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரோட ஒரு பக்கத்தை வந்து நான் சப்வூஃபருக்காக கனெக்ட் பண்ணியிருக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நான் இந்த ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட்ரு பண்ண இந்த ஒயரோட மறுபக்கத்தை திருப்பி நம்ம அப்படியே 18 பின் புஷ் பட்டனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முன்னாடி கனெக்ட் பண்ண 8வது பின்னில் லெஃப்ட்டில் மட்டும் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ரைட்டு அப்படியே இருக்கும். அந்த ரைட் சைடில் இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அதாவது 8வது பின்னோட ரைட் சைடில் நம்ம இந்த சப்வூஃபர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 8வது பின்னோடைய ரைட் சைடில் இந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒயரெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி வந்து ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்க போகிறோம். எடுத்த இந்த ஒயிட் கலர் ஒயரை 7வது பின்னோட ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது போன ஒயரு நம்ம வந்து 8வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒயரை 7வது பின்னோட ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒயரோட மறுபக்கத்தை வந்து நான் புரலாஜிக் போர்டில் உள்ள சப்வூஃபருடைய
அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த சப்வூஃபர் ஒயரை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து புரலாஜிக் போர்டோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த புரலாஜிக் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் வந்து கனெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல ட்ரிபிள் பேஸுன்னு இருக்கும், அதே போல் ஆப்போசிட்லேயும் ட்ரிபிள் பேஸுன்னு இருக்கும். அதில் இந்த 100K வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுறதுலாம் சிம்பிளான வேலை தான். ரைட்டு, இந்த பார்ட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். மீதி இருக்கிற இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வர பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.